Dear children, நம்ம இந்த வீடியோல iterative or looping control structure பத்தி பார்க்க போறோம். Previous வீடியோல 3 different types of control structures இருக்குன்னு பார்த்தோம். Sequential control structure, alternative or branching control structure, iterative or looping control structure. Previous வீடியோல first two types of control structures பத்தி பார்த்தோம். Sequential control structureல பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எந்த ஆர்டர்ல கொடுத்திருக்கோமோ அதே சேம் ஆர்டர்ல one after another எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்றோம். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ட்ரூ பார்ட்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ்னா எல்ஸ் பார்ட்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷனுக்கு ஏத்தது மாதிரி ஏதாவது ஒரு பிரான்ச்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால இது ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். இப்போ ஒரு பர்டிகுலர் பிளாக் ஆஃப் கோட ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் பண்ணா நம்ம இந்த ஐட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம 1ல இருந்து 100 வரைக்கும் பிரிண்ட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்றேன், ஒரு கண்ட்ரோல் வேரியபிள் எடுக்கிறேன். கண்ட்ரோல் வேரியபிளுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ நான் அசைன் பண்றேன். இனிஷியல் வேல்யூ 1. சோ கண்ட்ரோல் வேரியபிள் i ன்னு எடுத்திருக்கேன். i is equal to 1. இப்போ இந்த கண்ட்ரோல் வேரியபிளை யூஸ் பண்ணி நான் கண்டிஷன் செக் பண்றேன். சோ i less than or is equal to 100. இந்த கண்டிஷன் ட்ரூனா என்ன பண்ணும், இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பிரிண்ட் ஆஃப் ஐனா ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க பிரிண்ட் பண்ணும் 1ன்னு. பிரிண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணும், ஐயோட வேல்யூவை இன்கிரிமெண்ட் பண்ணி விடும். i is equal to i plus 1. இப்போ 2 இங்க இருக்கும். again 2 less than or is equal to 100. கண்டிஷன் ட்ரூனா செகண்ட் நம்பரை பிரிண்ட் பண்ணும். இதே மாதிரி 1ல இருந்து 100 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் பண்றதுக்காக ஒரு பர்டிகுலர் பிளாக் ஆஃப் கோட நம்ம ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும். அதான் ஐட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். இப்போ எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்பதான் இந்த லூப்பை விட்டு வெளியே வரும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஐட்ரேஷன்னா ஒன்ஸ் இந்த கண்டிஷன் செக் பண்ணி இந்த பிளாக் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்றது ஒரு ஐட்ரேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி செகண்ட் எகெயின் இந்த கண்டிஷன் செக் பண்ணி எகெயின் இந்த பிளாக் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்றது செகண்ட் ஐட்ரேஷன் சொல்லுவோம். இதே மாதிரி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் இந்த நம்பர் ஆஃப் ஐட்ரேஷனும் போயிட்டே இருக்கும். இந்த ஐட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் மூலமா டீடைல்டா பார்க்கலாம். Let's see here, iteration or looping constructs. Iteration or loop are used in situation when the user need to execute a block of code several of times or till the condition is satisfied. இப்போ நம்ம ஒரு block of code வந்து several times execute பண்ணாலும் இல்ல நம்ம கொடுத்திருக்கிற condition satisfy பண்ற வரைக்கும் execute பண்ணனாலும் இந்த iteration or looping statements நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். A loop statement allows to execute a statement or group of statements multiple times. இப்போ இந்த block of codeல பாத்தீங்கன்னா single statement இருக்கலாம் இல்ல group of statements இருக்கலாம். சோ இந்த loop statement யூஸ் பண்ணி நம்ம multiple times இந்த block of code நம்ம execute பண்றதுக்கு allow பண்ணும். இந்த looping construct எப்படி execute ஆகுது, a simple flow chartல இங்க கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்றோம். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த block of code execute ஆகும். இந்த பிளாக் ஆஃப் கோட்ல பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்கோம். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, எக்ஸெட்ரா ஸ்டேட்மெண்ட் n. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் எகெயின் என்ன பண்ணும், இந்த கண்டிஷன் தான் செக் பண்ணும். இந்த கண்டிஷன் செக் பண்ணி எகெயின் கண்டிஷன் ட்ரூ ஆனிச்சுன்னா இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். எகெயின் கண்டிஷன் செக் பண்றோம். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது இங்க எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். இந்த லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட்ல பாத்தீங்கன்னா இந்த எல்ஸ் பார்ட் வந்து மேண்டேட்டரி கிடையாது, இது வந்து ஆப்ஷனல் தான், கம்பல்சரி கிடையாது. எல்ஸ் பார்ட்ல இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து ஃபர்தரா என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் இருக்கு. அந்த 2 டைப்ஸ் ஆஃப் லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் தான் while loop and for loop. நம்ம ஃபர்ஸ்ட் while loop பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் while loop ஓட சின்டாக்ஸ் கொடுத்திருக்காங்க. the syntax of while loop in python as the following. இப்போ இந்த while loop ஓட சின்டாக்ஸ் தான் இது. சின்டாக்ஸ்னா தெரியும், நம்ம இந்த while loop எழுதுமே எப்படி எழுதணும் அதான் இந்த சின்டாக்ஸ்ல சொல்லிருக்காங்க. இங்க while வந்து கீவேர்ட். அடுத்தது நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்றோமோ அந்த கண்டிஷன் இங்க கொடுக்குறோம். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகும். இந்த while loop for loop இந்த ரெண்டுலயுமே இந்த எல்ஸ் பார்ட் வந்து ஆப்ஷனல் தான், இது வந்து மேண்டேட்டரி கிடையாது, கம்பல்சரி கிடையாது. நம்ம தேவைப்பட்ட மட்டும் இந்த எல்ஸ் பார்ட் கொடுத்தா போதும். அதனாலதான் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க. எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 2. இந்த while loop எக்ஸிகியூஷனோட ஃப்ளோ சார்ட் கொடுத்திருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்றோம். இந்த கண்டிஷன் ட்ரூனா அதான் if கண்டிஷன் இஸ் ட்ரூனா கண்டிஷனல் கோட், அதாவது இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு எகெயின் நமக்கு இங்க கண்டிஷன் தான் செக் பண்ணும். எகெயின் கண்டிஷன் ட்ரூனா எகெயின் இந்த கண்டிஷனல் கோடுக்கு வரும்.
எப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ, அதான் if condition is false, falseனா நெக்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். அதான் இந்த கண்டினியூஷன்ல இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த while loopோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இந்த while loop the condition is any valid boolean expression returning true or false. இந்த while loopோட கண்டிஷன் ஏதாவது வேலிட் பூலியன் எக்ஸ்பிரஷனா தான் இருக்கும். இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் வந்து பூலியன் வேல்யூஸா இருக்கும். பூலியன் வேல்யூஸ் தெரியும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ கண்டிஷன் ட்ரூனா இங்க ட்ரூ வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும், கண்டிஷன் ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் the else part of while is optional. இந்த while loopல else part ஆப்ஷனல், இது வந்து மேண்டேட்டரி கிடையாது, நம்ம தேவைப்பட்டா மட்டும் else part யூஸ் பண்ணா போதும். The statements block 1 is kept executed till the condition is true. இப்போ இந்த while loopல கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் இந்த statements block 1 வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்பதான் அந்த லூப்பை விட்டு வெளியே வரும். நெக்ஸ்ட் பாயிண்ட், if the else part is written it is executed when the condition is tested false. இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல else part எழுதி இருந்தா மட்டும் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா else part வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. recall while loop belongs to entry check loop type. ஆக்சுவலா entry check loop typeனா ஒன்றும் இல்லை, நம்ம இந்த while loopல என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்றோம். கண்டிஷன் செக் பண்ணி கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் என்ன பண்றோம், அந்த லூப்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்றோம். கண்டிஷன் ஃபால்ஸ்னா இந்த லூப் ஒன்ஸ் கூட எக்ஸிக்யூட் ஆகாது. அதான் என்ட்ரி செக் லூப் டைப். ஸ்டார்டிங்ல பிகினிங்ல நம்ம என்ன பண்றோம், கண்டிஷன் செக் பண்ணி தான் என்ன பண்றோம் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ். என்ட்ரி செக் லூப் டைப் that is it is not executed even once if the condition is tested false in the beginning. பிகினிங்லே கண்டிஷன் டெஸ்ட் பண்ணி ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன்ஸ் கூட எக்ஸிக்யூட் ஆகாது. அதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த while loop யூஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா 10ல இருந்து 15 வரைக்குள்ள நம்பர்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். then the use of while loop to print all numbers from 10 to 15. இங்க ஸ்டார்டிங் இனிஷியல் வேல்யூ 10, இந்த இனிஷியல் வேல்யூ அசைன் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் யூஸ் பண்றோம். அந்த வேரியபிள் தான் i. இப்போ i வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த ஸ்டார்டிங் வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். i is equal to 10. இந்த i வேரியபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டிஷன் செக் பண்ண போறோம். அதனாலதான் இந்த வேரியபிள் i கண்ட்ரோல் வேரியபிள்னு சொல்றோம். அதான் இந்த கமாண்ட் லைன்ல கொடுத்திருக்காங்க, இனிஷியலைசிங் பார்ட் ஆஃப் த கண்ட்ரோல் வேரியபிள். இந்த கண்ட்ரோல் வேரியபிள் ஐக்கு 10 இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த கண்ட்ரோல் வேரியபிள் i யூஸ் பண்ணி கண்டிஷன் செக் பண்றோம். while i less than or is equal to 15, i ஓட வேல்யூ 10, 10 less than or is equal to 15, கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா பிரிண்ட் ஆஃப் i, iனா இங்க வந்து 10 இப்போ பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆயிட்டு end is equal to /t. இப்போ இந்த end வந்து நம்மளோட பாராமீட்டர்னு சொல்லுவோம். இந்த /t வந்து டேப். இப்போ இந்த அவுட்புட்ல பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் பிரிண்ட் பண்ணிருக்கோம், அடுத்து செகண்ட் நம்பருக்கு இடையில நமக்கு ஒரு டேப் ஸ்பேஸ் இருக்கு, இங்க 4 ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு. இந்த மாதிரி நம்ம அவுட்புட் ஸ்கிரீன்ல நம்மளோட அவுட்புட் ஸ்ட்ரிங்கை ஃபார்மேட் பண்றதுக்கு தான் நம்ம இந்த எண்ட் பாராமீட்டர் யூஸ் பண்றோம். இப்போ இங்க /t கொடுத்துருங்க, இங்க டேப் ஸ்பேஸ் வந்திருக்கு. இது மாதிரி சிங்கிள் ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பேஸ் மட்டும்தான் இங்க வரும். இது மாதிரி /n யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட் ஸ்ட்ரிங் என்ன பண்ணிக்கலாம், ஃபார்மேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைன்ல என்ன பண்றோம், அப்டேஷன் ஆஃப் கண்ட்ரோல் வேரியபிள். இந்த கண்ட்ரோல் வேரியபிளை அப்டேட் பண்றோம். இப்போ கரண்டா இருக்கிற வேல்யூல இருந்து 1 வந்து இன்கிரிமெண்ட் பண்றோம். இப்போ 10 + 1, இப்போ iல நியூ வேல்யூ 11 இருக்கும். எகைன் இங்க கண்டிஷன் செக் பண்றோம், 11 less than or is equal to 15. எகைன் கண்டிஷன் ட்ரூவா இருக்கு, ட்ரூவா இருக்கிறதால பிரிண்ட் ஆஃப் i. எகைன் வந்து i நமக்கு பிரிண்ட் ஆகுது, ஐயோட வேல்யூ 11 பிரிண்ட் ஆகுது. எகைன் 4 ஒயிட் ஸ்பேஸ் இங்க வருது. இப்போ எகைன் அந்த ஐயோட வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகுது 1. இப்போ கரண்டா வேல்யூ 11 இருக்கு, 11 + 1, இங்க நியூவா iல 12 இருக்கும். எகைன் கண்டிஷன் செக் பண்றோம், 12 less than or is equal to 15. எகைன் கண்டிஷன் ட்ரூவா இருக்கு, ட்ரூவா இருக்கனால பிரிண்ட் ஆஃப் i. ஐயோட வேல்யூ இங்க 12 இப்போ பிரிண்ட் ஆகும். இப்போ 12 பிரிண்ட் ஆயிட்டு எகைன் 4 ஒயிட் ஸ்பேஸ். இப்போ நியூ வேல்யூ iல 12 + 1 13 இருக்கும். எகைன் கண்டிஷன் செக் பண்றோம், 13 less than or is equal to 15. எகைன் கண்டிஷன் ட்ரூ, so print of i. இப்போ இங்க என்ன பண்றோம், 13 இங்க பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் பண்ணிட்டு எகைன் 4 ஒயிட் ஸ்பேஸ்க்கு இது கொடுக்குறோம். அடுத்து என்ன பண்றோம், எகைன் ஐயோட வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகுது, i is equal to 13 + 1, இப்போ 14 இருக்கும். எகைன் கண்டிஷன் செக் பண்றோம், 14 less than or is equal to 15. கண்டிஷன் ட்ரூ, ட்ரூவா இருக்கிறதால பிரிண்ட் ஆஃப் i. ஐனா இங்க 14 வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ பிரிண்ட் பண்ணிட்டு எகைன் டேப் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ ஐயோட வேல்யூ இன்கிரிமெண்ட் பண்றோம், i is equal to i + 1, 14 + 1, இங்க 15 வரும். இப்போ 15 less than or is equal to 15, கண்டிஷன் ட்ரூ,
15 is equal to 15. So என்ன ஆகுது print of I. இந்த 15 நமக்கு print ஆகுது. இப்போ again என்ன பண்றோம், நம்ம இந்த I ஓட வேல்யூ இன்கிரிமெண்ட் பண்றோம். I ஓட வேல்யூ இப்போ 15 plus 1 16 இருக்கும். இப்போ again கண்டிஷன் செக் பண்றோம். I less than or is equal to 15. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது, லூப் விட்டு வெளியே வருது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதான் நம்மளுடைய அவுட்புட். இங்க 10ல இருந்து 15 வரைக்கும் பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம 6 டைம்ஸ் இந்த பிளாக் ஆப் கூட ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா 6 ஐட்ரேஷன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ ஒரு நம்பர் டிஸ்ப்ளே பண்றதுக்கு ஒரு ஐட்ரேஷன். இப்போ பாத்தீங்கன்னா ஒன்ஸ் கண்டிஷன் செக் பண்ணி இந்த பிளாக் ஆப் கூட எக்ஸிக்யூட் பண்றதா ஒரு ஐட்ரேஷன். அது மாதிரி இந்த 6 நம்பர்ஸ் பிரிண்ட் பண்றது 6 ஐட்ரேஷன் நம்ம இங்க எடுத்திருக்கோம். அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க that the control variable is I which is initialized to 10. The condition is tested I less than or is equal to 15. If true, value of I gets printed. Then the control variable I gets updated as I is equal to I plus 1. When I becomes 16, the condition is tested false and this will terminate the loop. இப்போ first I ஓட வேல்யூவை 10ஆல இனிஷியலைஸ் பண்ணோம். இனிஷியலைஸ் பண்ணிட்டு நம்ம கண்டிஷன் டெஸ்ட் பண்ணோம். I less than or is equal to 15. கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் இந்த I ஓட வேல்யூவை பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைம் என்ன பண்ணோம், அந்த கண்ட்ரோல் வேரியபிள் ஐயோட வேல்யூவை 1ஆல இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வந்தோம், அப்டேட் பண்ணிட்டே வந்தோம். எப்போ இந்த ஐயோட வேல்யூ 16 ஆச்சோ அப்போ என்ன ஆகும், கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. ஃபால்ஸ் ஆகி அந்த லூப் போட்டு வெளியே வருது, டெர்மினேட் ஆகுது. அந்த லூப் வந்து டெர்மினேட் ஆகுது. இங்க அதே சேம் ப்ரோக்ராம் தான் இங்க எல்ஸ் பார்ட்டோட கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ்ல எல்ஸ் பார்ட் இல்லாம பார்த்தோம். ஆக்சுவலா இந்த ஒய் லூப், ஃபார் லூப்ல எல்லாம் எல்ஸ் பார்ட் வந்து ஆப்ஷனல் தான், கம்பல்சரி கிடையாது. அதே சேம் ப்ரோக்ராம் தான் இங்க எல்ஸ் பார்ட் கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் value of I when the loop exit. இப்போ loop exit ஆகும்போது else பார்ட்டுக்கு வரும். else பார்ட்ல வந்து என்ன ஆகும், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இங்க பிரிண்ட் ஆகும். அதான் அவுட்புட்ல இந்த 10 to 15 வரைக்கும் உள்ள வேல்யூஸ் இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. பிரிண்ட் ஆயிட்டு இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுமோ, இந்த ஐயோட வேல்யூ 16 ஆகுமோ இந்த else பார்ட்டுக்கு வரும். else பார்ட்ல வந்து இங்க என்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கோமோ அதே சேம் ஸ்டேட்மெண்ட் இங்க எக்ஸிக்யூட் ஆகுது. value of I when the loop exit. இங்க I வந்து 16 ஆகும்போது என்ன ஆயிருக்கு, லூப் வந்து எக்ஸிட் ஆகி வெளியே வந்திருக்கு. அதே சேம் ப்ரோக்ராம் தான் இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபார் லூப் பத்தி பார்க்கலாம். ஃபார் லூப் இஸ் த மோஸ்ட் கம்ஃபர்டபிள் லூப். இப்போ மற்ற லூப்ல நம்ம கம்பேர் பண்ணும்போது, ஒய் லூப், டூ வைல் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபார் லூப் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம யூஸ் பண்றதுக்கு. இட் இஸ் ஆல்சோ an என்ட்ரி செக் லூப். இதையும் என்ட்ரி செக் லூப்னு தான் சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல்லே நம்ம என்ன பண்றோம், கண்டிஷனை செக் பண்ணி கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இல்லனா எக்ஸிக்யூட் ஆகாது. அதனாலதான் இதை என்ட்ரி செக் லூப்னு சொல்றோம். அதான் நெக்ஸ்ட் இங்க கொடுத்திருக்காங்க. the condition is checked in the beginning and the body of the loop statements block 1 is executed. இங்க ஃபர்ஸ்ட் பிகினிங்ல நம்ம என்ன பண்றோம்னா கண்டிஷன் செக் பண்றோம். கண்டிஷன் ட்ரூவா இருந்தாதான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1, அதாவது அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் இருந்தா லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அதர்வைஸ் the loop is not executed. நெக்ஸ்ட் இந்த ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் பார்க்கலாம். இங்க இந்த சின்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார் கவுண்டர் வேரியபிள். கவுண்டர் வேரியபிள்னா நம்ம ப்ரீவியஸா கண்ட்ரோல் வேரியபிள் யூஸ் பண்ணோம்ல, அந்த கண்ட்ரோல் வேரியபிள் தான் இங்க கவுண்டர் வேரியபிள்னு சொல்றோம். இன் சீக்வென்ஸ், இந்த சீக்வென்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 வேல்யூஸ் வரலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ, செகண்ட் ஃபைனல் வேல்யூ, தேர்ட் வந்து இன்கிரிமெண்ட் வேல்யூ. அடுத்தது இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகும், அதாவது இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஃபார் லூப் அப்புறம் ஒய் லூப் ரெண்டுலயுமே இந்த எல்ஸ் பார்ட் வந்து ஆப்ஷனல் பிளாக் தான். எல்ஸ் பார்ட் தேவைன்னா மட்டும் நம்ம எழுதிக்கிட்டா போதும், இல்லைன்னா இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒமிட் பண்ணிக்கலாம். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 2. நெக்ஸ்ட் the counter variable mentioned in the syntax is similar to the control variable. இந்த control variable மாதிரி தான் நம்மளுடைய counter variable that we used in the for loop of C++, and the sequence refers to the initial, final and increment values. இந்த சீக்வென்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 வேல்யூஸ் இருக்கும். இனிஷியல் வேல்யூ இருக்கும், ஃபைனல் வேல்யூ இருக்கும், அப்புறமா இன்கிரிமெண்ட் வேல்யூ இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், யூசுவலி இன் பைத்தான் ஃபார் லூப் யூசஸ் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் in the sequence to specify initial, final and increment values. இந்த மூணையும் ஸ்பெசிஃபை பண்றதுக்கு நம்ம இந்த ஃபார் லூப்ல ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் generates a list of values starting from start till stop -1. இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் ஜெனரேட் பண்ண முடியும். இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா இனிஷியல் வேல்யூல இருந்து ஃபைனல் வேல்யூ -1 வரைக்கும் இருக்கும். அதான் லிஸ்ட் ஆஃப் வேல்யூ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டார்ட் டில் ஸ்டாப் -1. இப்போ நம்மளுடைய ஸ்டார்டிங் வேல்யூ 1, நம்மளுடைய ஃபைனல் வேல்யூ 10னா நம்மளுடைய வேல்யூஸ் 1ல இருந்து 10 -1 9 வரைக்கும் இருக்கும்.
நெக்ஸ்ட் இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் கொடுத்திருக்காங்க. the syntax of range of function is as follows. இங்க range of start, stop, step. இந்த step வந்து increment, இது வந்து optional, அதனால தான் இங்க ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க. இங்க where start refers to the initial value, இந்த startனா initial value, stop refers to the final value, step refers to the increment value, that this is optional part. இங்க startனா initial value, stopனா final value, the step வந்து increment value, இது வந்து optional part, அதனால தான் இங்க ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த range of values யூஸ் பண்ணி some examples கொடுத்திருக்காங்க. examples for range of function. range of 1, 30, 1. இங்க 1 வந்து initial value, 30 final value, 1 increment value. இப்போ இதோட range of values எப்படி இருக்கும்? starting value 1ல இருந்து final value 30 minus 1, அதாவது இந்த increment நம்ம மைனஸ் பண்றோம். 30 minus 1 29 வரைக்கும் இருக்கும். இப்போ we'll start the range of values from 1 and end at 29. 29ல end ஆகும். Second example, range of 2, 30, 2. இங்க starting value 2, ending value 30, increment 2. So 30 minus 2, ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயுமே 2 increment ஆகுது. So 2 minus பண்றோம். So இதோட range of values 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 30 minus 2, 28 வரைக்கும் இருக்கும். So we'll start the range of values from 2 and end at 28. Next third example, range of 30, 3, minus 3. இங்க starting value 30, final value 3, increment value minus 3. இங்க வந்து decrement பண்றோம் நம்ம. இங்க ஒவ்வொரு ஸ்டெப்லயும் minus 3 decrease பண்ணிட்டே வரும். So initial value அதோட range வந்து starting value 30ல இருந்து final value 3 minus into minus 3, minus into minus plus ஆகும். So 3 plus 3 இங்க 6. இங்க final value end at 6. Then we'll start the range of values from 30 and end at 6. Next to fourth example, range of 20. இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இனிஷியல் வேல்யூ இன்கிரிமெண்ட்டும் கொடுக்கல. இப்போ ஒரே ஒரு வேல்யூ கொடுத்தா அந்த வேல்யூவை ஃபைனல் வேல்யூவா கன்சிடர் பண்ணும். அதாவது எண்ட் வேல்யூ ஆர் அப்பர் லிமிட்னு சொல்லுவோம். We'll consider this value 20 as the end value or upper limit. இப்போ இங்க இதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும்னா ஆட்டோமேட்டிக்கா 0ல இருந்து 19 வரைக்கும் இருக்கும். 20 minus 1 19 வரைக்கும் இங்க இருக்கும். And starts the range count from 0 to 19. Next important point, remember always range of will work till stop minus 1 value only. இப்போ இந்த range of வந்து எது வரைக்கும் இருக்கும்னா stop minus 1, final value minus 1 வரைக்கும் தான் இருக்கும். அது வந்து important point. Next இந்த for loop ஓட execution flow chart பார்க்கலாம். இந்த for loopல பாத்தீங்கன்னா range of function இருக்கும். அந்த range of functionல பாத்தீங்கன்னா sequence இருக்கும். இந்த sequenceல பாத்தீங்கன்னா initial value இருக்கும், final value இருக்கும், increment இருக்கும். அந்த increment பொறுத்து initial valueல இருந்து final value வரைக்கும் increase ஆயிட்டே வரும். எப்போ இந்த last value final value reach ஆகுதோ அப்போ என்ன ஆகும்? இந்த loop விட்டு வெளியே வரும். இந்த லாஸ்ட் ஐட்டம் ரீச் ஆகலைன்னா, இந்த ஃபைனல் வேல்யூ ரீச் ஆகலைன்னா இந்த பாடி ஆஃப் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஃபார் லூப்போடைய பாடி ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இந்த லாஸ்ட் ஐட்டம் ரீச் ஆன உடனே இந்த லூப்பை விட்டு வெளியே வரும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபார் ஈச் ஐட்டம் இன் சீக்வன்ஸ் லாஸ்ட் ஐட்டம் ரீச்டா, லாஸ்ட் ஐட்டம் ரீச் ஆச்சுன்னா எஸ்ன்னா எக்ஸிட் லூப், லூப்பை விட்டு வெளியே வரும். ரீச் ஆகலைன்னா நோன்னா பாடி ஆஃப் ஃபார் லூப்போடைய பாடி எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ லாஸ்ட் ஐட்டம் ரீச் ஆகுதோ அப்போ இந்த லூப்பை விட்டு வெளியே வரும். இதுதான் ஃபார் லூப்போட எக்ஸிகியூஷன் ஃப்ளோ சார்ட். இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. ப்ரோக்ராம் டு இல்லுஸ்ட்ரேட் த யூஸ் ஆஃப் ஃபார் லூப் டு பிரிண்ட் சிங்கிள் டிஜிட் ஈவன் நம்பர். இப்போ சிங்கிள் டிஜிட் ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் இங்க கொடுத்திருக்காங்க. இப்போ இதோட ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஃபார் I in range 2, 10, 2. இங்க 2 வந்து இனிஷியல் வேல்யூ. இந்த இனிஷியல் வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் இந்த I கவுண்டர் வேரியபிளுக்கு இனிஷியலைஸ் ஆகும். ஒவ்வொரு டைமும் இந்த இன்கிரிமெண்ட பொறுத்து இந்த கவுண்டர் வேரியபிள் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இந்த கண்டிஷன் செக் பண்ண என்ன ஆகும்? இந்த கவுண்டர் வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகும். அதனால இதை கவுண்டர் வேரியபிள்னு சொல்றோம். அது ஐயோட வேல்யூ இனிஷியலா 2 இருக்கும். 2 இப்போ ஃபைனல் வேல்யூ ரீச் ஆச்சான்னு செக் பண்றோம். ரீச் ஆகல. ரீச் ஆகலைன்னா என்ன பண்ணும்? இந்த பிரிண்ட் ஆஃப் ஐல இருக்கிற அந்த 2 வந்து இங்க பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்தது இங்க ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதான் எண்ட் பாராமீட்டர் யூஸ் பண்ணி இங்க ஒரு சிங்கிள் ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்திருக்கோம். இந்த சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து சிங்கிள் ஒயிட் ஸ்பேஸ் இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்தது என்ன பண்றோம்? இப்ப ஐல 4 இருக்கும், இன்கிரிமெண்ட் ஆகி 4 இருக்கும். இப்போ 4 வந்து நம்மளுடைய ஃபைனல் ரேஞ்ச் 10 ரீச் ஆச்சான்னு செக் பண்றோம். ரீச் ஆகல. சோ இப்போ ஐயோட வேல்யூ 4 இங்க பிரிண்ட் பண்றோம். அடுத்தது எகெயின் இப்ப இன்கிரிமெண்ட் ஆகி இங்க 6 இருக்கும். 6 வந்து நம்மளுடைய ஃபைனல் ரேஞ்ச் 10 ரீச் ஆச்சான்னு செக் பண்றோம். ரீச் ஆகல.
ஸோ என்ன பண்றோம், ஐயோட வேல்யூ 6 இங்க நம்ம டிஸ்பிளே பண்றோம். இப்போ அடுத்தது என்ன பண்றோம், இப்போ இங்க 8 இருக்கும். 8 வந்து நம்ம ஃபைனல் வேல்யூ 10 ரீச் ஆச்சான்னு செக் பண்றோம். ரீச் ஆகல. ரீச் ஆகாதனால என்ன பண்றோம், இங்க வந்து பிரிண்ட் ஐயோட வேல்யூ 8 நம்ம பிரிண்ட் பண்றோம். இப்போ இந்த ஐல 10 இருக்கும். 10 வந்து நம்ம ஃபைனல் வேல்யூ ரீச் ஆச்சான்னு செக் பண்றோம். ரீச் ஆயிடுச்சு. ஸோ ரீச் ஆச்சுன்னா இந்த லூப் விட்டு வெளியே வரும், இங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. அதனாலதான் இங்க 8 வரைக்கும் n மைனஸ் இங்க இன்கிரிமெண்ட் 2 இங்க 8 வரைக்கும் தான் நமக்கு அவுட்புட் வரும். இந்த ஃபைனல் வேல்யூ ரீச் ஆச்சுன்னா இந்த லூப் விட்டு வெளியே வந்துடும். இங்க இதுதான் நம்மளுடைய அவுட்புட் 2 to 8. இதான் நம்மளுடைய சிங்கிள் டிஜிட் ஈவன் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்த்த அதே சேம் ப்ரோக்ராம் இங்க எல்ஸ் பார்ட்டோட இங்க கொடுத்திருக்கோம். அதான் following is an illustration using else part in for loop. Program to print single digit even number using for loop with else part. இங்க else partோட கொடுக்கிறோம். இப்போ இதான் நம்மளுடைய ப்ரோக்ராம். இது ஆல்ரெடி பார்த்தோம். என்ன பண்ணிருக்கோம், எப்போ இந்த கண்டிஷன் ரீச் ஆகுதோ அப்போ எல்ஸ் பார்ட்டுக்கு வருது. எல்ஸ் பார்ட்ல வந்து இந்த டபுள் கோட்ஸ்ல கொடுத்திருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். இதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். அவுட்புட்ல பாத்தீங்கன்னா 2 to 8 நம்மளுடைய சிங்கிள் டிஜிட் ஈவன் நம்பர் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ எப்போ இந்த கண்டிஷன் இந்த 10 ரேஞ்ச் ரீச் ஆகுதோ அப்போ இந்த எல்ஸ் பார்ட்ல வந்து இந்த எண்ட் ஆஃப் லூப்னு நமக்கு இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. இதான் நம்மளுடைய அவுட்புட். நெக்ஸ்ட் அனதர் ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 1ல இருந்து 100 வரைக்குள்ள நம்பர்ஸ் உடைய சம் கால்குலேட் பண்ண சொல்லிருக்கு. ப்ரோக்ராம் டு கால்குலேட் த சம் ஆஃப் நம்பர்ஸ் 1 to 100. நெக்ஸ்ட் இதோட ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் n ஒரு வேரியபிள் எடுத்திருக்கோம். அந்த n-க்கு 100 இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். ஏன் 100 இனிஷியலைஸ் பண்றோம்னா, இப்போ இந்த ரேஞ்ச் ஆஃப் இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ கொடுக்குறோம், அடுத்தது ஃபைனல் வேல்யூ கொடுப்போம். டைரக்டா நம்ம 100 கொடுத்தோம்னா இங்க வந்து n-1 99 வரைக்கும் உள்ள வேல்யூஸ் தான் இங்க எடுத்து என்ன பண்ணும், சம் பண்ணும், ஆட் பண்ணும். சோ அதை அவாய்ட் பண்றதுக்கு இங்க n-க்கு 100 கொடுத்துட்டு இங்க n+1 அப்படின்னா இங்க 100 வரைக்கும் உள்ள வேல்யூஸ் எடுத்து ஆட் பண்ணும். அடுத்தது செகண்ட் வேரியபிள் கொடுத்திருக்கோம் சம். இந்த சம்ல தான் நம்ம ஒவ்வொரு வேல்யூஸ் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். அதனாலதான் சம்மோட இனிஷியல் வேல்யூ 0வா கொடுத்திருக்கோம். அடுத்தது ஃபார் லூப், ஃபார் கவுண்டர். இது வந்து கவுண்டர் வேரியபிள். இந்த கவுண்டர் வேரியபிளோட இனிஷியல் வேல்யூ நம்ம இந்த ரேஞ்சில் என்ன இனிஷியல் வேல்யூ கொடுத்திருக்கோமோ அந்த இனிஷியல் வேல்யூ தான் இந்த கவுண்டர் வேரியபிளுக்கு அசைன் ஆகும். சோ இப்போ கவுண்டரோட இனிஷியல் வேல்யூ 1 இருக்கும். இப்போ ரேஞ்ச் ஃபைனல் ரேஞ்ச் n+1 100, என்னோட வேல்யூ 100 +1 101 ரீச் ஆச்சான்னு செக் பண்றோம். இப்போ 101 ரீச் ஆகலைன்னா இங்க சம் இஸ் ஈக்குவல் டு சம் பிளஸ் கவுண்டர். இப்போ இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ சம் இஸ் ஈக்குவல் டு சம்ல ஆல்ரெடி 0 இருக்கு, 0 பிளஸ் கவுண்டர் 1. இப்போ சம்ல நியூ வேல்யூ 1 வரும். இங்க எப்போ இந்த கவுண்டரோட வேல்யூ 101 ரீச் ஆகுதோ அப்ப என்ன ஆகும், இந்த லூப் விட்டு வெளியே வரும். வந்து இங்க பிரிண்ட் சம் ஆஃப் 1 until %d. இங்க வந்து %d க்கு ஃபர்ஸ்ட் n ல இருக்கிற வேல்யூ n வந்து என்னது, இங்க 100, இங்க 100 இங்க டிஸ்ப்ளே ஆகும். சோ இங்க அடுத்து கோலன் %d. இந்த %d க்கு அடுத்து இந்த சம்ல இங்க நம்ம ஃபைனலா டோட்டல் பண்ணி வச்சிருக்கிற வேல்யூ, ஃபைனல் வேல்யூ என்ன இருக்கோ அதான் இங்க நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். பாத்தீங்கன்னா இதான் நம்ம ப்ரோக்ராமோட அவுட்புட். இந்த அவுட்புட் எப்படி டிஸ்ப்ளே ஆயிருக்குன்னு இங்க சொல்றேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் பொறுத்து தான் இந்த அவுட்புட் டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இந்த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டபுள் கோட்ஸ்ல சம் ஆஃப் 1 until இது வரைக்கும் அப்படியே இங்க டிஸ்ப்ளே ஆயிருக்கு. அடுத்தது %d. இங்க % வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் கேரக்டர் டிபெண்ட்ஸ் ஆன் இந்த கன்வர்ஷன் ஸ்பெசிபிகேஷன். இங்க வந்து d-னா ஒரு இன்டிஜர் வேல்யூவை ஹோல்டு பண்றது இந்த d யூஸ் பண்றோம். அது மாதிரி f-னா float வேல்யூ ஹோல்டு பண்றதுக்கு, s-னா ஸ்ட்ரிங் ஹோல்டு பண்றதுக்கு. இப்போ இந்த d எப்படி இருக்கும்னா இந்த ரைட் சைடுல பாத்தீங்கன்னா இங்க வந்து மேப்பிங் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்திருப்போம். இந்த மேப்பிங் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி கொடுப்போம்னா எகைன் இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் கேரக்டர் % யூஸ் பண்ணி பராந்தசிஸ்குள்ளாடி நம்ம இதுக்கு மேப்பிங் ஆகுற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆப்ஜெக்ட்ஸ் கொடுப்போம். இப்போ இங்க n இந்த %d க்கு இங்க n ல இருக்கிற வேல்யூ வந்து இங்க வரும். இப்போ n வேரியபிள்ல நமக்கு 100 இருக்கு. அந்த 100 தான் இங்க என்ன ஆகும், மேப் ஆகி இந்த d ஒரு இன்டிஜர் வேல்யூ தான் இங்க ஹோல்டு பண்ணும். சோ இந்த 100 இங்க வரும். அடுத்தது எகைன் கோலன் கொடுத்திருக்கோம், கோலன். அதுக்கப்புறம் எகைன் %d. இந்த d க்கு என்ன ஆகும், இந்த சம்மோட வேல்யூ இங்க மேப் ஆகும். இப்போ இந்த சம்ல 0 வராது. இந்த 0வை நம்ம லூப்ல அப்டேட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த சம்ல 1ல இருந்து 100 வரைக்கும் உள்ள வேல்யூஸ் ஆட் பண்ணி இந்த சம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். சோ இந்த சம்ல 5050 இருக்கும். அந்த 5050 தான் இங்க இப்போ வரும். அதான் இந்த சம் வேரியபிள் இருக்கிற வேல்யூ. அந்த வேல்யூ தான் இந்த d க்கு வந்து ஹோல்ட் ஆகுங்க. மை டியர் சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் while loop பத்தி பார்த்தோம், அதோட சின்டாக்ஸ் பார்த்தோம், ஃப்ளோ சார்ட் பார்த்தோம், அப்புறம் அதோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வித்தவுட் எல்ஸ் பார்ட் அப்புறம் வித் எல்ஸ் பார்ட்டோட பார்த்தோம்.
நெக்ஸ்ட் ஃபார் லூப் பார்த்தோம். இந்த ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அடுத்தது இந்த ஃபார் லூப்ல யூஸ் பண்ற ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் அதோட சின்டாக்ஸ் பார்த்தோம். அடுத்தது இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அடுத்து இந்த ஃபார் லூப்போட எக்ஸிகியூஷன் ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அடுத்து இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம்ல நம்ம சிங்கிள் டிஜிட் ஈவன் நம்பர் எப்படி பிரிண்ட் பண்றது, ஃபர்ஸ்ட் வந்து எல்ஸ் பார்ட் இல்லாம எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்தது எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்தது எக்ஸாமுக்கு கேட்கிற வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம், இங்க 1ல இருந்து 100 வரைக்குள்ள நம்பர்ஸோடைய சம் இங்க கால்குலேட் பண்ணும். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். எல்லாருமே இந்த ப்ரோக்ராம் நம்ம பார்த்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே போட்டு பாருங்க. Thank you for watching, children.